Hello my dear family. இன்னைக்கு wake up your vocabல travel related ஆன நச்சுன்னு 4 phrases பார்க்க போறோம். If you are ready, let's get started. Never stop learning, never stop growing, never stop seeking the brightest star. As usual, lesson போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவோட குவிஸ்க்கான ஆன்சர் பார்த்துடலாம். லாஸ்ட் குவிஸில் காணல் நீர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். காணல் நீர் அப்படின்றதுக்கு இங்கிலீஷில் மிராஜ் அப்படின்னு சொல்லுவோம். மிராஜ். ஓகே, now let's move on to the lesson. இன்றைக்கி நம்மளுடைய லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா ஓவர் புக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அது. அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா பம்ப் ஆஃப். Third one on a tight budget. Number 4 is staycation. So இந்த 4 phrases தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓவர் புக் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஓவர் புக்கோட மீனிங் என்ன அப்படின்னா எவ்வளோ அகாமடேட் பண்ண முடியுமோ அதுக்கு அளவுக்கு அதிகமாக அகாமடேட் பண்ணும்போது ரிசர்வேஷன்ஸ் எடுத்துக்கும் போது யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓவர் புக் அப்படின்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஹோட்டல் இருக்குது அப்படின்னா அந்த ஹோட்டலில் வந்து எவ்வளோ ரூம்ஸ் இருக்குமோ அந்த ரூம்ஸை விட அதிகமாக புக்கிங்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ த ஹோட்டல் வாஸ் ஓவர் புக்ட் அப்படின்னு சொல்லலாம். த ஃப்ளைட் வாஸ் ஓவர் புக்டு அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 2 என்ன பார்த்தோம்? பம்ப் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம். பம்ப் ஆஃப் அப்படின்றதுக்கு அதர் மீனிங்ஸ் இருந்தாலும் இது நம்ம வந்து ஃப்ளைட் இது ரிலேட்டடாக நம்ம எடுக்கும்போது ஷி வாஸ் பம்ப்ட் ஆஃப் அட் த லாஸ்ட் மினிட் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல அன்எக்ஸ்பெக்டடாக அவங்கள அந்த நேம் லிஸ்ட்லேருந்து தூக்கிட்டாங்க அப்படின்றதான் இதோடைய மீனிங். இப்போது நிறைய நேரங்களில் வந்து ஃப்ளைட்டில் வந்து எப்போவுமே வந்து ஓவர் புக் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல சில பேரை வந்து எக்ஸ்பெல் பண்ணுவாங்க, சில பேரை வந்து அந்த லிஸ்ட்லேருந்து தூக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகிறதுக்கு பம்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாஸ் பம்ப்ட் ஆஃப் த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து ஒரு எக்ஸாம்பிளில் நம்ம பார்க்கலாம். த ஃப்ளைட் வாஸ் ஓவர் புக்ட், ஸோ ஐ காட் பம்ப்ட் ஆஃப் த ஃப்ளைட் அப்படின்னு சொல்லலாம். த ஃப்ளைட் வாஸ் ஓவர் புக்ட், ஸோ ஐ காட் பம்ப்ட் ஆஃப் த ஃப்ளைட். புக்கிங் அதிகமாகிடுச்சு, ஸோ அதனால் நான் வந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் இதோடைய மீனிங். நம்பர் 3 ஒன் இஸ் ஆன் அ டைட் பட்ஜெட். அதாவது ஃபண்டு டைட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஆன் அ டைட் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 4th ஒன் வந்து ஸ்டேகேஷன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஸ்டேகேஷன் அப்படின்றது ஸ்டே ப்ளஸ் வெக்கேஷன், இதோட காம்பினேஷன் தான் ஸ்டேகேஷன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஸ்டேகேஷன் அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஹாலிடேக்கு வெக்கேஷனுக்கு நம்ம வெளியில் ட்ராவல் பண்ணாமல் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணுறது பிளான் பண்ணாமல் நம்ம ஊருக்குள்ளேயே பக்கத்தில் எங்கேயாவது போயிட்டு வரதோ அல்லது வந்து வீட்லேயே நம்ம வந்து நம்மளுடைய வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஒரு நாள் கூட நம்ம ஒரு பிளேஸில் வந்து நம்ம ஒரு ரூமில் நம்ம தங்காமல் நம்ம போயிட்டு பக்கத்தில் இருக்கிற பிளேஸ்க்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்றது அல்லது வீட்லேயே நம்மளுடைய வெக்கேஷனை ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இதுதான் வந்து ஸ்டேகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Okay, for example, I am on a tight budget, so I have planned to take a staycation அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பட்ஜெட் ஃபண்டு கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஸோ அதனால் நான் வந்து வீட்டிலே ஸ்டே பண்ணுறதுக்கு நான் டிசைட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஓகே, now it's time for Mala's tip. இன்றைக்கி என்னோடய டிப் என்ன அப்படின்னா நம்ம ஊருக்கு கிளம்பும்போது நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடிய நம்மளுடைய பிலாங்கிங்ஸ், அந்த மூட்டை முடிச்செல்லாம் சொல்லுவோம் இல்லையா, நம்மளுடைய பொருட்கள் லக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம், லக்கேஜ் அல்லது பேகேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2 வேர்டோடையும் எப்போவுமே வந்து ப்ளூரலில் நம்ம வந்து சொல்லக்கூடாது. யூ ஷுட் நாட் ஆட் எஸ் வித் லக்கேஜ். யூ ஷுட் நாட் சே லக்கேஜஸ். ஐ பேக்டு மை லக்கேஜஸ், தட் இஸ் இன்கரெக்ட். ஐ பேக்டு மை லக்கேஜ் இஸ் கரெக்ட். அதே மாதிரி ஐ கான்ட் ஃபைண்ட் மை பேகேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஐ கான்ட் ஃபைண்ட் மை பேகேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிப் ஃப்ரம் மீ டுடே. நவ் இட்ஸ் டைம் ஃபார் யுவர் குவிஸ். உங்களுக்கான குவிஸ் கொஸ்டின் என்ன இன்றைக்கி அப்படின்னா, இந்த நம்ம ஃபாரின் ட்ரிப்பெல்லாம் நம்ம போகிறப்போ ட்ராவல் கைடு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஷெடியூல்டு ஈவெண்ட்ஸ், நம்ம எங்கெல்லாம் வந்து போகிறோம், எந்தெந்த பிளேசஸ் நம்ம எத்தனை மணிக்கு விசிட் பண்ணுறோம், என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷன், எந்த டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம போகிறோம், ஸோ இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? எ ட்ராவல் இன்ஸ்டெட் ஆஃப் கைடு அப்படின்றதுக்கு பதிலாக இந்த வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த வேர்ட்? காமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். I will tell you the answer in the next week. Okay? Thank you so much for clicking this video. I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.
Thank